ஒரு காலத்துல நான் ஜூலியஸ் சீசாரா நடித்தேன். அந்த கதை எனக்கு தெரியாது. என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் இவன் நல்லா பண்ணுவான்னு என்ன கூப்பிட்டு அனுப்புனாங்க. கொண்டு விட்டா அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. பெரிய ஸ்கிரிப்ட், எனக்கு நிறைய இருக்கு, நீ ஒண்ணு படிச்சு சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு தலையும் வாலும் தெரியாது. அந்த ப்ரூட்டஸ் குத்த வர்றான், குத்தின உடனே ஒரு டயலாக் சொல்லணும், அதுக்கு முன்னால கொஞ்சம் டயலாக் இருக்கு. நான் தலையும் வாலும் தெரியாம படிக்கிறேன், எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாது, அந்த பிளாட்டே எனக்கு தெரியாது. அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க, இவனை கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. டீச்சர் பார்த்து, உனக்கு ஒண்ணுமே புரியல, நாளைக்கு ஃபுல் கதையை படிச்சுட்டு வந்து அப்புறம் நடி. அப்புறம் அடுத்த நாள் உட்கார்ந்து ஃபுல் பிளாட்டை படிச்சு ஃபுல் பிக்சரை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் நடிச்ச உடனே எல்லாரும் வா, நீ உண்மையிலேயே ஜூலியஸ் சீசர் மாதிரி ஆயிட்ட, உண்மையிலேயே ராஜாவாயிட்ட அப்படின்னாங்க. ஏன்? அந்த பிளாட் நமக்கு புரிந்தால் நம்முடைய மனம், சரீரம், உணர்ச்சி, கண்ணு எல்லாமே அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. ஆராதனை அது போலதான். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பிளாட்டை நாம நம்பணும். நமக்கென்று வைத்திருக்கிற செட்டிங், அந்த சீனை நாம நம்பி அதை உணர்ந்து அதுக்குள்ளே நாம போய் அதை அனுபவித்து ஆராதிக்க ஆரம்பிக்கணும்.